வெல்கம் டு நடந்தது என்ன குற்றமும் பின்னணியும் கோ பிரசன்டட் பை பத்தஞ்சலி கேஷ்காந்த். சமீபத்தில் நம்ம மறந்து போன ஒரு விஷயம், நடிகை ராதாவுக்கு வந்த கொலை மிரட்டல். இதை எல்லாரும் போல வழக்கமாக நம்ம கடந்து போயிட்டோம். ஆனால் நான் அதில் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கொலை மிரட்டல் எங்கேருந்து வந்ததுங்கிறது. சமீபத்தில் தமிழகம் முழுவதும் சிறைச்சாலைகளில் அதிரடி சோதனைகள் நடந்தன. ஜெயில்களில் தடை செய்யப்பட்ட பொருட்களை களைவதற்காக நடத்தப்பட்ட சோதனைகளில் 23 செல்போன்களும் 15 சிம் கார்டுகளும் செல்போன் சார்ஜர்கள் 13ம் 685 கிராம் கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டன. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சிறைக்குள் பொருட்களை கடத்தியதாக பிரசாத் என்ற காவலர் கூட பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சிறைக்குள் செல்போன்கள் எப்படி போகின்றன, எதற்காக போகின்றன, இந்த செல்போன்கள் உறவினர்களிடம் தொடர்பு கொள்ள மட்டும்தான் பயன்படுகிறதா? நாம் சற்றே மறந்து போன விவகாரத்தை இப்போது நினைவுபடுத்திக் கொள்ளலாம். நடிகை ராதா தன்னை வைரவன் என்பவர் சிறைக்குள்ளிருந்து மிரட்டுவதாக சமீபத்தில் புகார் அளிக்க வந்திருந்தார். அதேபோல வடசென்னையைச் சேர்ந்த லோகேஷ் என்பவரும் அவரது நண்பர்களும் ஓட ஓட விரட்டி வெட்டப்பட்டனர். இதில் லோகேஷ் படுகொலையானார். லோகேஷ் கொலைக்கான திட்டமும் ஜெயிலில்தான் தீட்டப்பட்டிருக்கிறது. ஜெயிலுக்குள் இருந்து நடிகை ராதா ஏன் மிரட்டப்பட வேண்டும்? லோகேஷ் ஏன் குறிவைக்கப்பட்டார்? சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் கதாநாயகியாக நடித்ததன் மூலம் புகழ் பெற்றவர் நடிகை ராதா. இப்போது படங்கள் இல்லாவிட்டாலும் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்குவதன் மூலம் வெளிச்சத்துக்கு வருபவர். சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் வந்த ராதா தன்னை வைரவன் என்பவர் ஜெயிலுக்குள் இருந்து ஃபோன் மூலம் மிரட்டுவதாகவும் இதன் பின்னணியில் உமா காமாட்சி என்பவர் இருப்பதாகவும் புகார் அளித்தார். ஆக்சுவலாக 2013 பைசூல் மேலே ஒரு இஷ்யூ ஆச்சு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர் மேலே கொடுத்த புகார் தான் இப்போ இதோட மெயின் பேக் போனே ஃபைசல் தான். என்னென்னா இப்போ அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. என்னெல்லாம் என் மேலே அலிகேஷன்ஸ் கொடுத்தா இது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையணும். ஏன்னா அவர் இப்போது 2016 சமீபத்தில் கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாரு, அதை நான் போய் தடுத்துட்டு வந்தேன். 2014 அவர் கல்யாணம் பண்ணிக்க பார்த்தாரு, அதுவும் போய் தடுத்துட்டு வந்தேன். 2016 கள்ளக்குறிச்சியில் நாங்கள் வாலண்டரியாக போயிட்டு அவருக்கு நடக்க கல்யாணத்தை தடுத்துட்டு வந்தோம். அதில் தான் ஒரு பர்சன் என்ட்ரி ஆறாரு, முனிவேல். அதிலிருந்து தான் நானும் முனிவேலும் பேச ஆரம்பித்தோம். ஃபைசலோட அடுத்த டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா முனிவேலோட மிஸ்ஸஸ் உமாதேவி. உடனே உமா காமாட்சி அந்த லேடி ஒரு கந்து வட்டி கொடுத்துக்கிட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடி. நடிகை ராதாவுக்கும் பைசல் என்பவருக்கும் கொடுக்கல் வாங்கல் தகராறு இருப்பதாக முன்பு செய்திகள் வெளியாகின. பைசல் தான் உமா காமாட்சி மூலம் மீண்டும் பிரச்சனை ஏற்படுத்தி வருவதாக குமுறுகிறார் நடிகை ராதா. வைரம் சொல்லிட்டு ஒருத்தர் விட்டு என்கிட்ட பேச வைக்கிறாங்க, பயங்கர வார்ன் பண்ணுறாங்க. இதுதான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு நடந்தது. இது நான் சொன்னேன், இது என்னோட பர்சனல் மேட்டர். ஃபர்ஸ்ட் நீ யார், உனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஜெயிலேருந்து பேசுகிறேன், முனிவேலை பற்றி உனக்கு தெரியுமா அப்படி தெரியுமா? எனக்கு சொன்னால் முனிவேலை பற்றி எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. 15-16 இயர்ஸ்க்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் அவரோட பார்க்குறேன், பழகிறேன். எனக்கு முனிவேலோட பர்சனல் எனக்கு எதுவும் தேவையில்லை. அவங்க என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதை நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், அதை நான் பார்த்துக்கிறேன். நீ யாருன்னா, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியா நீ பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அவரோட ரெக்கார்டிங்ஸ் தான் எனக்கு கொடுத்துருந்தோம். நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.